தற்போது நமது இணைப்பில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா இருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு ஹெச் ராஜா வணக்கம். வணக்கங்க. திரு ராஜா வணக்கம். கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது. தற்போது பாரதிய ஜனதாவோடு, அதாவது 2014 நாடாளுமன்ற தேர்தல் அமைந்த அதே தேசிய ஜனநாயக கூட்டணி அமைப்போம் அப்படின்னு நீங்க தொடர்ச்சியாக சொல்லி வந்தீர்கள். விஜயகாந்த் உங்கள் அணிக்கு வருவார் என்று பிரகாஷ் ஜவடேகர் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருந்தார். ஆனால் இப்படி ஒரு அதிரடி முடிவை தேமுதிக எடுத்திருக்கிறது. இந்த முடிவு எதிர்பார்த்ததுதானா? இந்த முடிவால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதேனும் பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இந்த முடிவு எதிர்பார்த்ததுதான். ஏனென்று சொன்னால், எங்களுடைய ஒரே குறிக்கோள் 2014 நம்மோடு இருந்தவர்கள் எங்கள் கருத்து கேட்காமல் நீங்கள் ஒரு முடிவெடுத்து விட்டீர்களே என்று சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை நாங்கள் தொடர்பு கொண்டோம். அதுபோல தேமுதிக மற்றவர்களையும் நாங்கள் தொடர்பு கொண்டது, அவ்வளவுதான். ஆனால் அவர் தொடர்ந்து பிடி கொடுக்காமல் இருந்த காரணத்தால், அதோடு மாத்திரமல்ல, ஒரு மத்திய அமைச்சர், பிஜேபியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் இவர்களிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து பார்த்து விட்டு திரும்பிய பிறகு அது மரியாதை நிமித்தம் என்று சொன்ன பிறகு அவர் ஏதோ வேறு முடிவு எடுத்து விட்டார் என்பது எங்களுக்கு தெளிவாக புரிந்தது. ஆகவே இந்த முடிவு நான் எதிர்பார்த்ததுதான். இதில் எதிர்பார்க்காதது ஒண்ணும் இல்லை. ஆனால் இது பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்திலும் எங்களோட பாப்புலாரிட்டியை பாதிக்காது. உண்மையில் சொல்ல போனால் 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்கிய வாக்குகளிலே பெரும்பான்மையான வாக்குகள் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதற்கான ப்ரோ பிஜேபி வாக்கு வங்கி தான். அதை இப்பொழுது இந்த தேர்தலில் எங்களுக்கு நிரூபிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவே இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். நீங்க 2014 உங்களுக்கு கிடைத்த வாக்கு ப்ரோ பிஜேபி வாக்குன்னு சொல்றீங்க. ஆனா இன்றைக்கு மாநாட்டில் பேசின பிரேமலதா விஜயகாந்த் 14 தொகுதிகளை நாங்க வாங்கின வாக்கை மட்டும் கணக்கிடுறீங்களே, எங்கள் கூட்டணியிலிருந்து எங்கள் வாக்குகளை பிற கட்சியில் வாங்கினார்கள், அதை ஏன் கணக்கிட மறுக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. நாங்கள் தான் வலுவான கட்சியாக அதில் இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப தேமுதிகவின் வாக்கு வங்கி தான் பாரதிய ஜனதாவுக்கு அந்த 2014 தேர்தல் வாங்கி இருந்ததில் கிடைத்ததுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, தாமரை சின்னத்திலே நின்ற இடங்களிலே கிடைத்த வாக்குகள் 25%. ஆனால் முரசு சின்னத்தில் நின்ற இடத்திலே அவர்கள் பெற்றது 20%. அது ஒன்றே போதும். வின்னபிலிட்டி, மக்களோட அக்செப்டபிலிட்டி எந்த கட்சிக்குங்கிறது. அதுக்கு மேல நான் இதுல போகணும்ன்ற அவசியமே எனக்கு இல்லை. இல்ல, இப்ப தேமுதிக தனித்து போட்டி அப்படி நிலைப்பாட்டை அறிவித்து விட்டது. நீங்க ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கலாம், முயற்சி செய்து பார்க்கலாம், கருத்து கேட்காமல் இருக்கக்கூடாது என்ற நிலைக்காக அப்படின்னு சொன்னீங்க. எஞ்சி இருந்த ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் தற்போது இருக்கிறது. அவர்களோடு போக வேண்டும் என்றாலும் அன்புமணியை முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையில் அவர் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. இப்படி நிலையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் மேலிடமும் தனித்து போட்டியிடலாம் அப்படிங்கிற முடிவை எடுக்குமா? இல்ல, நீங்க கூட்டணி பற்றி அறிவிக்க வேண்டிய அதிகாரம் மத்திய தலைமைக்கு இருக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடி என்கின்ற கேப்டன் போதுமானது. தமிழகத்தில் எங்களுடைய மிகப்பெரிய சக்தியை எங்களால் காட்ட முடியும். இது தனியாக போவதால் யாராவது வேறு சில கட்சிகளோடு போறதாங்கிறது அகில இந்த தலைமை அறிவிக்கும். நன்றி திரு ராஜா, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.